சந்துரு, எனக்கு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஐம் திங்கிங் அ வைல் நவ். லெட்ஸ் பிரேக் அப். நம்ம காலேஜ் முடிச்சு 2 இயர்ஸ் ஆகுது. நீ என்கிட்ட கேட்ட டைமும் முடிஞ்சு போச்சு. நான் வேலைக்கு போய் நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நீ சும்மா சுற்றிட்டு இருக்க. கேட்டால் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிற. அப்படி சொல்லியே இட்ஸ் ஆல்மோஸ்ட் இயர். பட் ஸ்டில் ஒரு வேலை கிடைக்கல. இந்த சுச்சுவேஷனில் வீட்டில் என்ன பேசுறது? ஐ கான்ட் see a future with you. ஐம் சாரி. சந்துரு, your resume is impressive. காலேஜில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. பட் இட்ஸ் நாட் enough. Expecting more from you. I'm sorry to tell this, Mr. Sandru. Better luck next time. எப்ப பாரு இந்த ரூமே கதின்னு இருந்தா எப்படிடா பழைக்க முடியும்? காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு. இவனுக்கு பின்னாடி முடிச்சவனுங்க எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு. இவன் இன்னும் சும்மாவே இப்படியே சுத்திட்டு இருக்கிறது. நேத்து கூட ஒரு இன்டர்வியூ போனேன். என்னாச்சு? வேலை கிடைக்கல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறானோ? இந்த லட்சணத்துல டாக்டருக்கு தண்ட செலவு. ஹலோ சந்துரு, ஏன் இப்படி அறக்கு பறக்க எந்திருக்கிறீங்க? ரிலாக்ஸ்டு. மா, யாருமா இந்த ஆளு? யாரும்ல வந்து உட்காந்துருக்குது? மா டூட், இப்போதான் சொன்னேன்ல, கத்தாத. யோ, யாரியா நீ? யாரும்ல உட்காந்துன்ட்டு இப்படி பேசிட்டு இருக்க? சந்துரு, நீ எவ்வளோ கத்துனாலும் உங்கள் அம்மா இங்கே வரமாட்டாங்க. வரமாட்டாங்களா? ஏன்? எங்கள் வீட்டில் வந்துட்டு யாரும்ல உட்காந்துட்டு அம்மா வரமாட்டாங்கன்ற? யோ, யாரியா நீ? ஓ, பை த வே, ஐ எம் யமதர்மன். எம ஜோக் பண்ணுறியா? நல்லா இந்த காலத்துக்கு ஏதாவது ட்ரெண்டாக ட்ரெஸ் பண்ண வந்துட்டு எமன்ற? மா, இங்கே ஒருத்த பாரு வந்து நல்லா ஜோக் பண்ணிட்டு இருக்கான். மா 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 எங்கம்மா? மா இருக்கீங்களா? மா யோ, என்ன பண்ண எங்க அம்மாவை? ஆளே காணும் வீடு ஃபுல்லா. நான் தான் சொன்னேன்ல, இரு, போலீஸ் கால் பண்றேன். 4 ஸ்லீப்பிங் பில்ஸ் நல்ல வேலை செஞ்சா. ஸ்லீப்பிங் பில்ஸ்? அது எப்படி உனக்கு தெரியும்? அதுவும் தெரியும், அதுக்கு மேலேயும் தெரியும். நீ உண்மையா ஏமனா? எப்படி உன்னை நம்புறது? ம் ம் அது எப்படி உனக்கு தெரியும்? நான் சொல்கிறது நடக்கும்போது நீயே நம்புவ. நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க? என் உயிர் எடுக்க வந்திருக்கீங்களா? தயவு செஞ்சு எடுத்துடுங்க. நான் கூட கொஞ்ச நேரத்தில் சூசைட் தான் ஃபெயில் ஆகிடுச்சோன்னு செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். ம், அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கணும். கேட்கட்டா?
நீ எதுக்கு சாகணும்னு முடிவு பண்ண? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களே இப்படி கேட்குறீங்க. சரி கேட்குறீங்க, சொல்கிறேன். என் லைஃப்பில் எதுவுமே நான் பிளான் பண்ண மாதிரி போல. ஆளும் பிரேக்கப் பண்ணிட்டா. எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஒன்றுத்தில் கூட வேலை கிடைக்கல. சரி பிடிச்சவருக்கு ரைட்டர் அது ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ரைட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா வீட்டில் எந்த சப்போர்ட்டும் இல்லை, கைட் பண்ணவும் யாரும் இல்லை. சரி ஓகே, இப்படி ஒரு ஃப்ளாப்பான வாழ்க்கையை வாழ்கிறதுக்குன்னு சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆக உன் வாழ்க்கை நீ நினச்சபடி இல்லைன்னு சாக முடிவு பண்ணிட்ட. பட் ஒரு வேளை நீ நினச்சபடி உன் வாழ்க்கை அமைஞ்சிருந்தா எக்ஸைட்மெண்ட்டே இருக்காதுல்ல, போரிங்காக இருக்கும்ல. லைஃப் இஸ் ஆல் அபவுட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் டூட். அட போயா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸா? என் உயிர் எடுத்துகிற தயவு செஞ்சு, எனக்கு இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் தேவையில்லை. ஒரு உயிரோட மதிப்பு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க. இதுக்காகலாம் ஒரு உயிர் எடுக்க முடியாது. வேறு என்ன பண்ணால் என் உயிர் எடுப்பீங்க? எவ்வளோ பெரிய ரீசனாக இருந்தாலும் எடுக்க முடியாது. நிறைய பேர் ஆக்சிடென்ட்டு, மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் சாகுறாங்களே, அப்போ அவங்களோட காலம்லாம் முடிஞ்சிருச்சா? யூ வான் ப்ளே ரஃப் கேம்ஸ்? எஸ், ஆமாம், அதனால தான் அவங்க காலமாயிட்டாங்க. நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? அதே ஆக்சிடெண்ட்டில் பொழைச்சவனும் இருக்கான், அதே உடம்பு சரியில்லாமல் ரெக்கவரி ஆனவனும் இருக்கான். இட்ஸ் ஆல் அபவுட் ஃபேட் டூட். உயிர் எடுக்க வரலனா அப்புறம் எதுக்கு வந்திருக்கீங்க? இப்போ நான் செத்துட்டேனா இல்லையா புரியல எனக்கு. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நீ இன்னும் சாகலை. யூ ஆர் இன் எ டீப் ஸ்லீப். தட்ஸ் டூ டெக்னிக்கல். உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தேன், பேசலாமா? அதான் பேசிட்டீங்களே. என் விதியை என்னால் மாற்ற முடியாது, நீங்கள் நினச்சா மாற்றினால. நோ சாரி டூட், தட் டசன்ட் ஒர்க் லைக் தட். அப்போது இந்த லைஃப்பை நான் லீட் பண்ணி தான் ஆகணுமா? யா, என்னால் உன் விதியை மாற்ற முடியாது, பட் நீ நினச்சா உன் விதியை மாற்றலாம். யூ ஹாவ் தட் பவர் மேன். புரியல. ஈஸியாக சொல்கிறேன். உன் ஃபேவரட் ரைட்டர் தஸ்தவெஸ்கி இருக்கார்ல, அவர் உன்னை விட ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் கூட அதுக்குன்னு அவர் டயர்ட் ஆகிட்டாரா என்ன? டிட் யூ கிவ் அப்? இன்ஸ்டட் அவர் கிரேட்டஸ்ட் ஒர்க் எல்லாம் அவர் கஷ்டப்படும் போது வந்தது தான். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தான் லைஃப். அவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, எனக்கு அப்படின்னு நினச்சா அது ஒன் தப்பு தான். லைஃப் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கும், அதை யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அவங்க கம்பேக், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம். எனக்கு எங்கே சான்ஸ் கிடச்சிது? எல்லாம் போயிடுச்சு. நீ ஒரு படித்த முட்டாள். அப்படி பார்த்தா இல்லைன்னு ஆயிடுமா? எனக்கு நடந்ததெல்லாம் சொன்னல, அதில் எங்கே சான்ஸ் கிடச்சிது சொல்லுங்கள் நீங்களே. இப்போ நீ இருக்க சுச்சுவேஷன் தான் அந்த சான்ஸ். உன் கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டா. யூ வில் கெட் மோர் டைம். ஈவன் ஐ டோன்ட் கெட் தட். உன் பேஷனை ஃபாலோ பண்ணு, நிறைய படி. யூ வில் கெட் மோர் இன்ஸ்பயர்ட் ஆன் தேட். நிறைய எழுது, அதை ஒரு பிளாக்ஸில் போடு. உனக்கு மட்டும் இல்லை, இப்போ இருக்க நிறைய பேரோட ப்ராப்ளமே பாசிட்டிவாக இல்லாது தான். இந்த உலகத்தில் சாதிச்ச எல்லாரும் ஒரு காலத்தில் ஒன்றை மாதிரி முடிவெடுத்தவங்க தான். ஆனால் பாசிட்டிவாக யோசித்து பாசிட்டிவாக செயல்பட்டால் கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிக்க முடியும், அச்சீவர் ஆக முடியும். கடைசியில் என்னையும் லெக்சர் எடுக்க வச்சிட்டிங்களேடா. லெக்சர் கொடுக்குறது ஈஸி, கேட்டு பாருங்கள் தெரியும். உங்களுக்கு என்ன கஷ்டமா நஷ்டமா? எனக்கு கஷ்டம் இல்லைன்னு யார் சொன்னா? ஒரு உயிரை எடுக்கிறத விட கஷ்டமான காரியம் வேறு என்ன இருக்குது? எவ்வளோ சாபம் வாங்கணும் தெரியுமா? ஒரு குழந்தை காலமாகும்போது சொல்லி அழுவாங்க பாரு ஒரு ரீசன், கேட்கவே வேதனையாக இருக்கும். அதே ஒரு 70 வயசு ஆள் காலமாகும்போது சொல்லி அழுவாங்க பாரு ஒரு ரீசன், கேட்கவே காமெடியாக இருக்கும். அட் த சேம் டைம் கொரோனா, டிசீஸ், வார்மிங், வார், அதில் எவ்வளோ பேர் இறக்குறாங்கன்னு தெரியுமா? குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ உயிர் போகுது தெரியுமா? ஒரு உயிரோட மதிப்பு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க நீ. என்ன மிஸ்டர் யமன், எமோஷனல் ஆகிட்டீங்க போல். இந்த பொய்க்கணக்கெலாம் எழுதி மாற்ற முடியாதா? அதெல்லாம் பண்ண முடியாது. வேணும்னா ஹார்ஸ் எண்டிங்கை சாஃப்ட் எண்டிங்காக பண்ணலாம், பட் தெர் இஸ் அ லிமிட்டேஷன் ஆன் தேட். அப்போ என் ஃபைனல் வேர்டு அவ்வளோதானா? இட்ஸ் வெரி சிம்பிள். பி பாசிட்டிவ். ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா? விதியை மதியால் வெல்லலான்னு. சான்ஸ் கிடச்சா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். சாகணும்னு நினைக்கிறதுக்கு பதில் இன்னொரு முறை ட்ரை பண்ணலான்னு நினை. இது உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான்.
ஆல் தி பெஸ்ட். சந்துரு, பி பாசிட்டிவ். டேய் சந்துரு, எழுந்துட்டியா? பக்கத்து வீட்டு தாத்தா காலமாயிட்டாராண்டா. நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன். நீ இப்படியே உட்காந்துட்டு இருக்காம போய் ப்ரஷ் பண்ணிட்டு காஃபி குடி. அப்புறம் வேலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாத. வேற இன்டர்வியூ ஏதாவது அட்டென்ட் பண்ணு, எல்லாம் நல்லதே நடக்கும். அம்மா நைட் ஏதோ டென்ஷனில் கத்திட்டேன், சாரி.